வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே அசத்தலான செட்டிநாடு ஸ்டைல் எக் பெப்பர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நல்லா ஸ்பைசியான இந்த கிரேவி எல்லாத்துக்கூடையுமே நீங்கள் சாப்பிடலாம். தோசை, சப்பாத்தி, பூரி இது மாதிரி எது கூட சாப்பிட்டாலும் அசத்தலாகவே இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே 5 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துடலாம். ஒரு 2 நிமிஷம் வறுத்ததுக்கு அப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். மிளகோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா கூட 1 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்திங்கன்னா காடியாக இருக்கும், அதனால பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா வறுத்துருங்க. வறுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்பவே நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இது லைட்டா செவந்து வரும். அப்ப 2 டீஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. இதை ஒரு பவுல்ல மாத்திக்கிறேன். இதை நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமா இதை ஒரு ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சிக்க போறோம். பாத்தீங்கன்னா இது நல்லா அரைச்சாச்சு. இது இருக்கட்டும். அடுத்து ஒரு 5-6 சில் தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு 5-6 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் கசகசா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை தனியா அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த 2 பேஸ்டும் நம்ம முன்னாடியே அரைச்சி வச்சுக்கணும். இது இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுல 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் டிரான்ஸ்பரண்டா ஆகி ஒரு ப்ரௌனிஷ் கலர்ல வரணும். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதக்கிடலாம். இது மாதிரி வந்ததுக்கு அப்புறமா இதுல ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு வதக்கிடலாம். வதங்கினதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் சேர்க்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு கிளறிட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்டையும் இதுல சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கலர் இப்பவே அட்டகாசமா இருக்கு, ரொம்ப டெம்டிங்கா இருக்கு. இதை நல்லா வேக வச்சிருங்க. இப்போ பாத்தீங்கன்னா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். கன்சிஸ்டன்சியா அட்ஜஸ்ட் பண்றதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்திருக்கேன். இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட் சேர்த்துடலாம். இது எதுக்கு சேர்க்கிறோம்னா இந்த டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்றதுக்காக. ரொம்ப மசாலா போட்டு காடியா இருந்துச்சுன்னா நம்மளால சாப்பிட முடியாது, ஓவர் ஸ்பைசியா இருக்கும். அதுக்காக இதை பேலன்ஸ் பண்றதுக்காக கொஞ்சம் சட்டிலா இருக்கதை நம்ம சேர்க்கிறோம். இப்போ இதுல 2 முட்டையை வேக வச்சு அதை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பாத்தீங்கன்னா இது நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. எண்ணெய்லாம் நல்லா ஃப்ளோட் ஆகுது பாருங்க. இது மாதிரி வரணும். அப்போதான் இதோட டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். கடைசியா இதுல கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். ரொம்பவே அட்டகாசமான நம்ம எக் பெப்பர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்துக்குமே அசத்தலா இருக்க இந்த சூப்பரான ரெசிபியை கண்டிப்பா மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.